ராமேஸ்வரம் தரிசனமானது இன்று அடியார்களுடன் அடியேனுக்கும் கிடைக்கப்பெற்றது. ராமேஸ்வரம் தரிசனம் முடிந்துவிட்டு அக்னி தீர்த்தம் அருகே வந்தபோது அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள முருகன் கோவிலுக்கு செல்வதற்கு திருவருள் கூட்டியது. முருகன் கோவில் மிகவும் கடற்கரை அருகில் உள்ளது. அக்னி தீர்த்தத்திலிருந்து ஒரு ஆட்டோவில் சென்றோம். அங்கு முருகப்பெருமான் பார்க்க மிகவும் பிரமாண்டமான முருகப்பெருமான் 40 அடிக்கு மேல் கையில் வேல் பிடித்து கொண்டு கடலை பார்த்த வண்ணம் முருகப்பெருமானுடைய திருமேனியை காணலாம். அது மட்டுமல்லாமல் கல் திருமேனியாக பெரிய நந்தியம் பெருமான், அது மட்டுமல்லாமல் கல் திருமேனியாக நடராஜரையும் இங்கு காணலாம். பள்ளிகொண்ட பெருமான் திருமேனி சுதை சிற்பமாக இங்கு காண முடிகிறது. சித்தருடைய சிற்பமும் இங்கு சுதை சிற்பமாக காணலாம். வாராகி சிறையும் உள்ளது. நடராஜருடைய திருமேனி கல் திருமேனியாக கண்டு, அது மட்டுமல்லாமல் சுதை சிற்பமாக ஒரு நடன திருமேனியும் இங்கு காணலாம். நடராஜர் திருமேனியை கண்டு தரிசித்து முருகப்பெருமானையும் தரிசனம் பெற்று ராமநாதருடைய திருவருளும் குருவருளும் எல்லாரும் பெறுவீராக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.